வெல்கம் டு மை குக்கிங் சேனல். டுடே குக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடமிளகா பொரியல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், கொடமிளகா, முட்டை, சால்ட், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேஸ் பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் அதுக்கு தேவையான அளவுக்கு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு, உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். இந்த பொரியலுக்கெலாம் எப்போவுமே ப்ரௌன் கலரில் வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா செஞ்சுக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். நல்லா நம்மளுக்கு சீக்கிரம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். நம்ம உப்பு இப்போ டோட்டலாக இப்பயே சேர்த்தாச்சு, அதனால சேர்க்க தேவையில்ல பின்னால். ஓகே, இது நல்லா வதங்கி வரட்டும். ஓகே, நல்லா வதங்கி வந்துடுச்சு இது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கணும். கொடமிளகா பொரியல் எப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொடமிளகாவில் பார்த்தீங்களா உங்களுக்கு நிறைய வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ எல்லாமே இருக்குது. இப்போது கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதனால நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதிலெல்லாம் நிறைய இருக்குது, அதனால எல்லாருக்கும் தெரியணும். அதனால தான் வீடியோவாக போடுறது. இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க உங்கள் உணவில். நெக்ஸ்ட்டு நம்ம கொடமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு கொடமிளகா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அரிஞ்சு சின்ன சின்ன துண்டுக்கலாம். அதை நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சீக்கிரம் வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். அதில் நம்மளுக்கு குக்காகி வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, திறந்து பார்க்கலாம். நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம்லாம். இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் முட்டை சேர்க்க போகிறேன். முட்டைலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. எக்ஸ்லாம் ப்ரோட்டீன் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா கொடுக்குறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இப்போ 2 முட்டை வச்சுருக்கேன். 2 முட்டையை நான் இதில் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம முட்டை, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டெல்லாம் நிறைய சேர்த்துக்க சொல்லுவாங்க. ஆனால் எப்படி செய்யணுன்றதை நிறைய பேருக்கு தெரியல. ஓகே, இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக நம்மளுக்கு அந்த வெந்து வந்திருக்கு எல்லாமே. கேப்சிகம், முட்டை எல்லாம் சேர்த்து இப்போ ஃபைனலாக மிளகுத்தூள் நான் போட்டுட்டேன். அதை காட்டுறேன். அதை மிளகுத்தூள் போட்டு கலரி இறக்கணும். ஃபைனலாக இவங்க எப்படி இருந்தாங்கன்னா இப்படி தான் இருந்தாங்க. ஓகே, சூப்பராக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.